வெட்டிங் ஃபீஸ்ட்டாக இருந்தாலும் ஃபேமிலி ஃபங்க்ஷன் பர்த்டே பார்ட்டி இப்படி எந்த அக்கேஷனாக இருந்தாலும் நம்ம பிளேட்டில் இந்த 65 இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. கொஞ்சம் கூட மசாலா ஆயிலில் ஒட்டாமல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம 65 மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது அந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகும் திக்காக. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம், அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் எடுத்துக்கலாம், அந்த வாசனையை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்கல, அதனால 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ரொம்ப திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது, பிகாஸ் நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. 1 லெமன், மீடியம் சைஸான லெமன் இருந்ததுன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா பைண்ட் ஆகுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப புளிச்சும் இருக்கக்கூடாது. கலருக்காக 1 பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 ஃபுல் எக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி எதுவும் ஊற்றாமல் பாருங்கள், இதெல்லாம் நல்லா கெட்டியாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். நமக்கு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா மசாலா சிக்கனில் ஒட்டவே ஒட்டாது. இந்த அளவுக்கு நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போவே இதில் நீங்கள் ஸ்பைசஸ் சால்ட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா பிழிஞ்சிட்டு சேருங்க. சிக்கன்லேயே நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் நிறைய தண்ணி விடும். ஸோ சிக்கனை நல்லா நம்ம பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு மேரினேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இதே திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். மசாலாவும் நமக்கு பிரிஞ்சு வராது. நம்ம வெட்டிங்லலாம் பார்க்குறோம் இல்லையா 65, அது ரொம்ப டேஸ்டியாக உள்ள ஜூஸியாக வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு ரீசனே இந்த மேரினேஷன் ப்ராசஸ் தான். இந்த மேரினேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மசாலாலாம் கரெக்டான அளவில் நல்லா வச்சுட்டு இது ஒரு 1 hour, மினிமம் 1 hour ஆவது நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெளியில் ரோட் சைடில் ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ நான் 1 ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே விடலை. மேலே லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. இதை நம்ம சிக்கனை மறுபடியும் நல்லா கலந்து விட்டோன்னா அந்த தண்ணியுமே இதில் இருக்காது. இப்போ ஒரு கடாயில் நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்பவும் கொதிச்சு வரக்கூடாது, அதே டைம் ஆயில் ஹீட் ஆகாமல் லோ ஹீட்லேயும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஹீட்டில் இருக்கும்போது இந்த சிக்கனை நீங்கள் ஆயிலில் போட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக நமக்கு வெந்து வரும். நிறைய பேரோட கம்ப்ளைண்ட், வீட்டில் 65 செய்யும்போது ஆயிலில் மசாலா பிரிஞ்சு வந்துடுது, சிக்கனோட ஒட்டவே இல்லைன்றது தான். இந்த மாதிரி ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட ஆயிலில் அந்த மசாலா ஒட்டவே ஒட்டாது. எக்கு சேர்க்குறதால ஆயிலில் அப்படியே பொங்கி வருதுன்ற கம்ப்ளைண்ட்லாம் கூட நான் நிறையா கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு சூப்பர் சாஃப்டாக ஜூஸியாக வெளியில் அப்படியே கிறிஸ்பியாக நம்ம ரோட் சைடில் ஹோட்டல்ஸ்லலாம் கிடைக்கும் இல்லையா, அதே டேஸ்ட்டோட அதே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி இதை செஞ்சு தர சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் பர்சனுக்கு நீங்களும் இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நம்மளோட ரம்யா வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.